Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை சிம்மக்கல் யானைக்கல் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் குறிப்பாக அந்த மாநகர் பகுதிகளில் சாலையின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த நடைபாதைகளில் வணிகர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போன்று சாலையோர வியாபாரிகளால் அந்த நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்வது குறித்த அந்த செய்திகள் நேரடியாக அந்த பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு செய்து அந்த செய்திகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நான் தற்போது மதுரை சிம்மக்கல் அந்த யானைக்கல் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் நேரடியாக இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த யானைக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 60 அடி சாலை, அந்த சாலையின் இரு புறங்களிலும் 10 அடி அகலத்திற்கு நடைபாதைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நடைபாதைகள் என்பது அமைக்கப்பட்ட சில மாதங்களிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அந்த நடைபாதைகள் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்து அந்த கடைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த கடைகள் அமைத்திருப்பதை நேரடியாகவே பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கடைகள் அனைத்தும் அவர்கள் கடையை முழுமையாக அந்த நடைபாதைக்கு அந்த மக்கள் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவர்கள் ஆக்கிரமித்து அந்த கடைகள் வைத்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். மதுரை மாநகர் அந்த யானைக்கல், அதே போன்று கீழமாசி வீதி, வடக்கு மாசி வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் இதே போன்ற நிலைதான் நிலவி வருகின்றது. இதனால் மக்கள் தினசரி பல்வேறு அவதிகளுக்கு உட்பட்டு வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக மதுரை யானைக்கல் பகுதியைச் சேர்ந்த பாண்டீஸ்வரி என்பவர் நம்மிடமே இருக்கிறாரு. அவங்களிடமே கேட்கலாம். ஆமா, வணக்கம். இப்போ இந்த நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுறதுனால பொதுமக்கள் அதே மாதிரி நான் அந்த பாதசாரிகளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு நீங்கள் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? அதாவது யானைக்கல் பகுதியில் உங்களுக்கு பழைய வியாபாரிகளால் பூரா டிராஃபிக் இடைஞ்சல் ஆகுதுங்கிறதுனால தான் சில வருடங்களுக்கு முன்னால் டிராஃபிக் கமிஷனரும் போலீஸ் கமிஷனரும் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு கடைகளை மாற்றி விட்டுருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க மறுபடியும் எல்லாரும் இங்கேயே வந்துட்டாங்க. வந்ததும் பத்தும் இல்லாமல் பழக்கடைகளை பூரா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்கிறதுனால நடந்து போக பாதை கிடையாது. காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போக்குவரத்துக்கும் முடியலை. ஏன்னா 2 பக்கம் கடை இருக்கிறதுனால பிஆர்சியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பஸ் போக்குவரத்து உள்ளே போக முடியாது, கூட்டமாக இருக்குங்கிறாங்க. இடைஞ்சல் தான், நடந்து போக முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அங்கே ஜனங்க பூரா கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் பெண்கள் காலையில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதே போன்று இதே பகுதியைச் சேர்ந்த மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அண்ணாதுரை என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. சார், தொடர்ந்து நம்ம தமிழ் ஜனம் செய்தி வாயிலாக நேரடியாக கலாய்வு செய்து இந்த நடைபாதைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக செய்திகளை பதிவு பண்ணுறோம். ஆனால் மதுரை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக என்ன சார் நடவடிக்கைகள் எடுத்து வராங்க? போக்குவரத்து காவல்துறை என்ன நடவடிக்கைகள் சார் எடுக்கிறாங்க? அதாவது மதுரையில் முக்கியமான பிரதான பகுதி என்பது 4 வெளி வீதிக்கு உட்பட்ட பகுதிகள் பூராமே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது சம்பந்தமாக மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திலையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் மாநகரத்தினுடைய போக்குவரத்து கமிஷனர், உதவி கமிஷனர் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அவங்க தொடர்ந்து ஒரு சில நடவடிக்கையை எடுத்துக்கிட்டே வந்தாலும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அவங்க அப்புறப்படுத்துறதே கிடையாது. அவங்க சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்த விட்டு நகல்றாங்க. அதுக்கப்புறம் பழையபடி அதே மாதிரியே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதனால் பொதுமக்கள் வந்து செல்வதில் நகர்பகுதிக்குள் 4 மாசி வீதிக்குள் வந்து செல்றதுல பல்வேறு இடையூறுகள் இருக்கு. ஏன்னா அந்த 4 மாசி வீதியில தான் பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் இருக்கிறது. அன்றாட தேவைக்காக, மாத செலவிற்காக பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கண்காணித்து மாநகரினுடைய போக்குவரத்து கமிஷனர், மாநகரனுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனர், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமது மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கள் அனைவரும் கண்காணித்து இந்த ஆக்கிரமிப்புகளை நிரந்தரமாக அப்புறப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லி அனைத்து பொதுமக்கள் சார்பில், மதுரை மக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக இந்த மதுரையை சேர்ந்தவர்கள் பேசின நான் கேட்டிருந்தோம். குறிப்பாக அந்த சாலையோர வியாபாரிகள் அவங்கள அன்றாட அந்த வாழ்வாதாரத்துக்காக அந்த சாலையோரங்களில் சிறிய பெட்டிகள் மற்றும் கூடைகளில் வச்சு தான் அந்த வியாபாரங்கள் பண்ணிக்கிருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய கடைகள் வைத்திருப்பவர்கள் அந்த கடைக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஜாமான்களை ஃபுல்லாக அந்த நடைபாதைகளில் வைத்து ஆக்கிரமிப்பு செய்வதன் காரணமாக இது போன்ற மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும், பாதசாரிகள் அந்த நடைபாதையில் செல்ல முடியாமல் சாலையில் நடந்து செல்வதன் மூலம் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக
வழியாகவும் கொண்டு செல்லப்படுகிறது. விரைவில் இதற்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதே மதுரை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.